இலக்கண டாப்பிக்லேருந்து 30 கொஷின் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக. குமரன் கம்பராமாயணம் கற்றார். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று. ஆன்சர் எதிர்மறை தொழிற்பெயர். சான்று தருக. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் மயில் ஓர் அழகான பறவை. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. உரைத்தான். ஆன்சர் உரை. கடற்காளான்கள் எவை என கண்டறிக. ஆன்சர் நாவாய், வங்கம், தோணி. கலர் நிலம். எதிர்ச்சொல் தருக. திருந்திய நிலம். இடம் பிளஸ் எங்கும் சேர்த்தெழுதுக. இடமெங்கும். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. ஆன்சர் லட்சுமி கூப்பிடுவாள். பொருந்தாத இணையை கண்டறிக. ஆன்சர் பாலை ஏற்பாடு. ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஆன்சர் செயபாட்டு வினை. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். அகர வரிசைப்படி சொற்களை சேர் செய்க. ஆன்சர் ஏ. இளவேனிற் காலத்திற்குரிய தமிழ் மாதங்களை தேர்ந்தெடுக. ஆன்சர் சித்திரை, வைகாசி. காலம் கரந்த பெயரெச்சம் எது. ஆன்சர் வினைத்தொகை. கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று தாய் செய் உவமைத் தொகை. காரணம் உவம உருபு மறைந்து வந்துள்ளது. ஆன்சர் கூற்று காரணம் தவறு. கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதியாகும். காரணம் உவப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. ஆன்சர் கூற்று சரி, காரணமும் சரி. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். ஆன்சர் பிறவினை. தொழிற்பெயரை தேர்ந்தெடுக. வாழ். ஆன்சர் வாழ்க்கை. நூற்கு உரை செய்தான். இத்தொடரில் அமைந்துள்ள ஆகுபெயர். ஆன்சர் சொல்லாகுபெயர். உய்முறை. இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வினைத்தொகை. முல்லை. பெயர்ச்சொல்லின் வகையறிக. ஆன்சர் பொருட்பெயர். இலக்கண குறிப்பு தருக. ஆடலும் பாடலும். ஆன்சர் எண்ணுமை. தேமாங்காய். இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் உவமைத் தொகை. பொறிக்கும். வினைமுற்று காண்க. ஆன்சர் செய்யும் எனும் வினைமுற்று. வெரீஇ. எவ்வகை அளபடை. ஆன்சர் சொல்லிசை அளபடை. மறுகொழுந்து நட்டான். எவ்வகை ஆகுபெயர். ஆன்சர் சினையாகுபெயர். கூட்டுப்பெயர் காண்க. தென்னை. ஆன்சர் தென்னந்தோப்பு. பிறமொழிச் சொல்லுக்கு தமிழ்ச் சொல்லு தருக. ஜனப்பிரயாளம். ஆன்சர் மக்கள் கூட்டம். மாமுன் நிறை வருவது. ஆன்சர்